வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. மருத நாட்டுலேருந்து மதிவாணன்னு ஒரு பேரறிஞர் ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் அங்க இருக்கிற போட்டிகள்ல ஜெயிச்சிருவாருங்களாம். இந்த அறிஞர் மதிவாணனுக்கு தாங்குற அகங்காரமா, ஏன்னா எல்லாரையும் ஜெயிச்சிடறாரு இல்லைங்களா, அதனால அவரு பாண்டிய நாட்டுடைய அரசபைக்கு போனாருங்களாம் அங்க இருக்கிற அறிஞர்களை ஜெயிக்கிறதுக்கு. பாண்டிய அரசர் மதிவாணனுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்து ஒரு மரகத மாலையை பரிசா கொடுத்தாருங்களாம். அதை வாங்கின மதிவாணனுக்கு ரொம்ப செருக்கேறி சந்தோஷமே இல்லையா. மதிவாணன் சொன்னாராம், அரசே, உங்ககிட்ட நான் பரிசு வாங்குறதுக்காக வரல, என்னோட போட்டி போட உங்க அரசபையில யாராவது இருக்கிறாங்களா, இருந்தா சொல்லுங்க அப்படின்னு இலக்காரமா கேட்டாருங்களாம். பாண்டிய அரசர் உடனே தன்னுடைய அரசபையில இருக்கிற மந்திரி அத்தனை பேரையுமே பார்த்தாருங்களாம், அறிஞர்களை பார்த்தாருங்களாம். எல்லாரும் தலை குனிஞ்சிட்டாங்களாம். ஏன்னா இந்த அறிஞர் ரொம்ப அறிவாளின்னு அவங்க எல்லாருக்குமே தெரியுமா. போட்டி போட பயந்தாங்களாம். இந்த அறிஞர் என்ன சொன்னாருன்னா, ஒருத்தர் கூடவா என்னோட போட்டி போட இல்லை, ஐய இவ்வளவு மோசமா இருக்கே பாண்டிய அரசோடைய அறிஞர்கள் அப்படின்னு ஒரு இலக்காரமா சொன்னாருங்களாம். இந்த மரகத மாலை எனக்கு வேணாம் அரசே, அதனால நீங்களே வச்சுக்கோங்க, யாராவது என் கூட போட்டி போட்டா அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு அதை கொடுக்குறேன், இல்லைன்னா நான் எடுத்துக்கிட்டு போறேன். இப்ப யாருமே உங்க அரசபையில என்னோட போட்டி போட வராததுனால நீங்க தோத்ததுக்கு சமானம், இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க இந்த மரகத மாலையேன்னு சொல்லி கொடுக்கிற நேரத்துல அங்கிருந்து ஒரு குரல், நான் போட்டி போடுறேன் உங்களோடன்னு வந்துச்சான். அரசர் உடனே இந்த இளைஞனை பத்தி விசாரிச்சாருங்களாம். அந்த அரசபையிலேயே எல்லாரும் இவரை பத்தி சொன்னாங்களாம், இவன் ஒரு முட்டாள் பையன் அப்படின்னு சொன்னாங்களாம்.